ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் இன்னைக்கு நம்ம வந்து 12வது சீரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 11 சீரீஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 110 மேக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதை பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அதாவது நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின். ஏன்னா எல்லாமே கலந்து தான் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா நம்ம கலந்து வந்து ரேண்டமாக கொடுக்கக்கூடிய மேக்ஸ். ஓகேவா? நீங்கள் டாபிக் வைஸ் மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குண்டான பிளேலிஸ்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த டாபிக் வைஸ் மேக்ஸை பார்த்துட்ட பிறகு இதை நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் அம்சம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 12வது வீடியோவில் இதுலையுமே நம்ம வந்து ஒரு 10 வினாக்களை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி, முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வேலையை ஏ 8 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை முடிக்க பிக்கு 12 நாட்கள் ஆகும். அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து ரூபாய் 200 ஒருங்கிணைந்த ஊதியமாக பெற்றால் அதில் பிக்கான ஊதியம் என்ன? இதான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? ஸோ இந்த கேள்வியில வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஏ ஒரு வேலையை செய்யறாரு, பி ஒரு வேலையை செய்யறாங்க. ஏ அந்த வேலையை எத்தனை நாள் செய்யறாரு அப்படின்னா 8 நாட்கள்ல, 8 டேஸ். ஓகேவா? ஸோ பி அதே வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 நாட்கள், 12 டேஸ்ல வந்து செய்யறாரு. சரியா? ஸோ ஏவும் பியும் அந்த வேலையை செஞ்சு என்ன பண்றாங்க, 200 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. என்ன சார் வெறும் 200 ரூபாவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பழங்காலத்து கணக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது நம்ம தாத்தா காலத்து கணக்கை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அதெல்லாம் கூட இன்னும் டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இதை ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டினே நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதாவது லாங் அகோ. ஏன்னா 200 ரூபான்றது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் செஞ்சு 200 ரூபாய் தான் வாங்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த ஒரு 10 வருஷத்துல 1950 டு 60 காலகட்டங்களில் உருவான ஒரு கணக்காக இருக்கலாம். ஏன்னா அப்பவுமே டிஎன்பிஎஸ்சி இருந்துச்சுல, ஸோ அப்போது கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கலாம். சரியா? சரி, அந்த கொஸ்டின் அப்படின்னா இருக்குன்னா உங்கள் தாத்தா பாட்டிகிட்டையும் கேட்டு பாருங்க. தாத்தா பாட்டி நீங்கள் இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா கேட்டிங்கன்னா நான் எங்கடா படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ அப்படின்னும் போது 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒருங்கிணைந்த ஊதியமாக வந்து 200 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னும் போது பிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தான் கணக்கு. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம இந்த 3 பேரை கேட்டால் ஒரு ஆங்கிள், 2 பேரை கேட்டால் இதுவே வந்து ஏபிசி 3 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க, 3 பேர் சேர்ந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 3த்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்க தான் சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஆனால் 2 பேர் நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? என்ன அப்படின்னா ஏ ஒரு வேலை தானே செய்கிறாரு, 8 நாளில் செய்கிறாரு. பி ஒரு வேலையை 12 நாள் செய்கிறார். அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 20 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போது 20 நாள் வேலை செஞ்சது எவ்வளோ வாங்குறாங்க, 200 ரூபாய். ஸோ 20 நாள் வேலை செஞ்சு 200 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவாங்க, 10 ரூபாய். ஸோ அப்போ ஒரு நாள் வேலை செஞ்சு அவங்களுக்கு கூலி எவ்வளோ, 10 ரூபாய். சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது ஏ எத்தனை நாள் செய்யறேன்னு சொல்லிட்டோம், 8 நாளா. அப்போ 8 × 10 80. பி எத்தனை நாள் செய்யற பார்த்தோம், 12. அப்போ 12 × 10 120. ஓகேவா? ஸோ அப்போ ஏ 80, பி 120. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ணணும், என்னன்னா மாற்றணும். ஏக்கு வரத்த பிக்கும், பிக்கு வரத்த ஏக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ எவ்வளோ வாங்குவாரு, இது பி. ஓகேவா? அப்படியே மாற்றி போட்டுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு, இது ஏக்கு. சரி, அப்போ ஏன் சார் நம்ம மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்குது. ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. ஒரு வேலைன்னா இப்போ இந்த ஒரு வேலைன்னு அப்படின்னு அப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, 10க்கு 10 ஒரு ரூம் கட்டுறாங்க அப்படின்னா 10க்கு 10 ரூம் கட்டுறதுக்கு ஏக்கு 8 நாள் ஆகும், பிக்கு 12 நாட்கள் ஆகும். சரியா? ஓகே சார், இங்கே பி தானே சார் 12 நாள் வேலை செஞ்சு, அவர் தான் அதிக நாள் வேலை செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் சோம்பேறி. சார் பி வந்து சோம்பேறி. ஓகே, அதாவது ஒரு வீட்டை கட்டத்துக்கு 8 நாள்லேயே முடிச்சாரு ஏ, இவன் அதே வீட்டை கட்டத்துக்கு 12 நாள் எடுத்துக்கிறான், 4 நாள். அப்போ 4 நாள் எக்ஸ்ட்ராவா எடுக்கிறான்னா என்ன அர்த்தம், இவன் சோம்பேறியா இருக்கவே அந்த வேலையை லேட்டா முடிக்கிறான், இவன் சுறுசுறுப்பா முடிக்கிறான் ஏ. அப்போ சுறுசுறுப்பா வேலை செஞ்சா அதிக சம்பளம் தரணும். அப்போ அப்படின்னும் போது ஏ தான் இங்க சுறுசுறுப்பாளி, அவருக்கு தான். ஏன்னா அந்த வேலையை குறைந்த நாட்களில் முடித்ததுனால அவருக்கு தான் சம்பளம் அதிகமாக தருவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு வேலையை சீக்கிரம் முடிச்சாதான் நமக்கு என்ன சொன்னாங்க, இன்க்ரிமெண்ட்டு, அப்ரைசலு என்னென்னும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஐடி பக்கம் போனது இல்லைன்னு தெரில. சரியா? ஸோ அது மாதிரிலாம் தருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஏ எவ்வளோங்காரு, ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபாவும், பி வந்து 80 ரூபா வாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க, பிக்கான ஊதியம் என்ன, பிக்கான ஊதியம் 80. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த 2வது கொஸ்டின் பார்க்கலாம். 12 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு. சரியா? அதாவது நேர்வட்ட கூம்பு அப்படின்னா இதான் வந்து ஒரு நேர்வட்ட கூம்பு.
ஓகேவா? ஸோ இந்த நேர்வட்ட கூம்புடைய உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? உயரம் இதான் ஹெச். ஹெச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது ஹெச். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். அடுத்தது விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 16. விட்டம்னா இது ஃபுல்லா இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்து 16 சென்டிமீட்டர். எனில் இதனுடைய வளைபரப்பு, வளைபரப்புனா இந்த வளைந்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வளைந்த பரப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? நம்ம சின்ன வயசுல விளையாடும் போது எந்த ஷேப்பு செஞ்சு விளையாடணுமோ தெரியாது. ஆனா கண்டிப்பா வந்து இந்த ஷேப் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த சோம்பு அப்படி மாதிரி செய்யறோம் பாரு. ஓகேவா? அப்படின்னு சொல்லி நம்ம இப்படிதான் மடிப்போம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இதுதான் வந்து ஒரு கூம்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அப்படின்னும் போது இந்த கூம்புடைய வளைந்த பரப்பு தான் கேட்கறாங்க. இது வளைந்து இருக்குங்களா? ஸோ இந்த வளைந்த பரப்பு தான் வந்து கேட்கறாங்க. ஓகே, அப்போ நம்ம வளைந்த பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய சாயுரம் சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த சாயுரத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த சாயுரத்தை எல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எல்லுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிச்சி இது 6ஆல பெருக்கி பையால பெருக்கினா நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த நேர்வட்ட குமிழ் வளைபரப்புக்கான ஃபார்முலா தெரியணும். என்ன அப்படின்னா பை ஆர் எல், இதனுடைய வளைபரப்புக்கு உண்டான ஃபார்முலா. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஹெச் தெரியும், ஆர் டி தெரியும். டினா வந்து பார்த்தீங்கன்னா விட்டம். விட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம். அப்போ ஆறு எவ்வளோ வரும்? 16ல் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து 8. அப்போ 8 சென்டிமீட்டர் ஆரம். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ எல்லை நம்ம தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? இந்த சாயுரத்தை, எல் என்பது என்னன்னா சாய் உயரம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சாய் உயரத்தை கண்டுபிடிக்கான ஃபார்முலா ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிடணும். எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இது எப்படின்னா போட்டுக்கலாம், ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயரும் போடலாம், ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயரும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எல் எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. எல் என்னது? ஈக்குவல் டு ஆர் வந்து 8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்தா ஹெச் வந்து பார்த்தோன்னா 15 ஸ்கொயர் பண்ணால் 5 225. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டினீங்க அப்படின்னா 220 280 289. சரியா? 289 எதனுடைய ரூட் அப்படின்னும் போது எல் இஸ் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். 17 ஸ்கொயர் பண்ணாதான் 289. ஓகேங்களா? ஸோ அப்போ எல் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பையோட மதிப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க, ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் பை இருக்கு. அப்போ நம்ம பைக்கு வந்து வேல்யூ 22/7 எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அது தெரியாமல் நீங்கள் பாட்டு போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, பை ஆறில் தெரியும், நம்ம எல் கண்டுபிடிச்சாச்சு, 6 கண்டுபிடிச்சு. அப்போ பையன் 22/7 இன்ட்டு 8 இன்ட்டு 17 போட்டு அடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆன்சரே இருக்காது. அவன் பையோட வேல்யூ என்ன பண்ணிருப்பாங்க, டிஎன்பிசி அவங்க பையோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. பையன் நீ வந்து 22/7 போடாதப்ப அப்படியே கொடுத்துப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அதை மீறி நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம தான் அங்கே முட்டாள். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு வாட்டி ஆப்ஷன் வந்து செக் பண்ணிங்க. ஏன்னா ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது இருக்கா இல்லையான்றது. சரிங்களா? ஸோ அப்போ பை அவங்களே கொடுத்தனா நம்ம அதை நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ பை இன்ட்டு ஆரோட வேல்யூ 8 இன்ட்டு எல்லோட வேல்யூ 17. அப்போது 17 இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 5 8 80 7 56 80 ப்ளஸ் ஒரு 56 136. 136 பை, இது வளைபரப்பு அப்படின்றதுனால இங்கே சென்டிமீட்டர், அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கா பாருங்க. இதோ இருக்கு 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது மூன்றாவது கணக்கு. ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு காண்க. ஓகேவா? அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருசக்கர வாகனத்துடைய விலை எவ்வளோ இருக்கு? 70,000 இருக்கு. சரியா? அதாவது 2 years பிஃபோர் ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய மதிப்பு என்ன பண்ணுது? 4% வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது, அதாவது குறையுது, -4%. அவனுடைய மதிப்பில் 4% வந்து குறைக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நவ் தற்போது அதனுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, அதான் கேட்குறாங்க அதன் தற்போதைய மதிப்பு என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டை போட்டாலே என்ன கேட்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சி என்ன கேட்டான்னு பார்த்துட்டாலே ஆன்சர் ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் தேய்மானம் இப்போ நல்லா தெரியும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா வருஷம் தேய்மானம் ஆகும். ஓகேவா? இப்போ பைக் வாங்கின உடனே வித்தாலே என்ன ஆகும்? அதே அமௌண்ட்டுக்கு போகாது. சரிங்களா? ஏன்னா தேய்மானன்ற ஒரு அமௌண்ட்டை போட்டு வித்துருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு நம்ம ஓட்டினாலும் சரி அது நம்ம சொல்லும் பார்த்தியா, ஒரு ஆறிட்டாலே அது பழைய சோறுன்னு சொல்லுவாங்க. ஆறின சோறு இப்போதான் வெடிச்சிருப்பீங்க, வெடிச்ச சோறு ஆறி போச்சு, அதுனா அர்த்தம் பழைய சோறோட மீனிங் தான். அதே மாதிரி தான் ஒரு பைக்கு நீங்கள் வாங்கிட்ட பிறகு அதுனா செகண்ட் ஹேண்ட் தான்.
ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க ஹேண்ட் வச்சுட்டாலே அது என்னது செகண்ட் ஹேண்ட் தான் கணக்கு. சரியா? ஸோ இப்போ அப்படின்னும் போது ஒரு பைக்கை வந்து 7 வருஷமா 70,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க 2 வருஷம் முன்னாடி. வருஷம் 4% தேய்மானம் போடும்போது அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன விலைக்கு விற்பாங்க? இதான் வந்து கேள்வி. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம இந்த கணக்கில் பண்ணக்கூடிய தப்பு என்னிடத்த நான் சொல்லிடுறேன். முதல் தப்பு என்ன பண்ணா, வருஷத்துக்கு 4% தேய்மானமா, அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 8%. அப்போ 70,000க்கு 8% எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சி கழிச்சு நம்ம போடுவோம், கணக்கு எடுத்து காலத்துறைக்கு விடுவோம். ஆனால் அது கணக்கு கிடையாது, அது வந்து தப்பு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து இந்த கூட்டு வட்டி வளர்ச்சி கூட்டு வட்டி வீழ்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்த்துருப்போம். ஸோ அதில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கணக்கு. அதாவது வருஷம் ஏன்னா அது தேய்மானம் அடையுது. இப்போ முதல் வருஷம் வந்து ஒரு 4% அதை கழிச்சிட்டு பிறகு அந்த கழித்த பின்பு வரக்கூடிய வேல்யூ வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கூட்டு வட்டி வளர்ச்சினா என்ன பண்ணுவோம்? P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுவே வீழ்ச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, P × 1 - R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? இதை நம்ம கூட்டு வட்டி கழிப்பு வட்டின்னு கூட போட்டுக்கலாம். சரியா? அது கூட்டு வட்டி வளர்ச்சி கூட்டு வட்டி வீழ்ச்சி. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ அப்படி நம்ம போது இப்போ போடுங்க பார்க்கலாம். இது நம்ம இப்போ நம்ம ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும், ஆனால் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ கூட்டு வட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் அசலை போட்டுப்போம். அசல் எவ்வளோ? 70,000 ரூபாய். இன்ட்டு என்ன பண்ணுவோம்? எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை 100ஆல் கூட்டி 100ஆல் வகுத்துரும். ஏன் நம்ம 100ஆல் கூட்டணும்னா இங்கே ப்ளஸ் இருக்கு. இப்போ இந்த கூட்டு வட்டி வீழ்ச்சியில் இந்த தேய்மானம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும். 100ஆல் கழிச்சு 100ஆல் கூட்டிக்கணும். அவ்வளோ சார், 100ஆல் வகுத்தணும். அப்போ என்ன பண்ண, 100ஆல் கூட்டி 100ஆல் வகுத்தோமா கூட்டு வட்டிக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 100ஆல் கழிச்சு 100ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 4 100ஆல் கழிச்சிங்க அப்படின்னா 96/100. 2 வருஷம், ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே. அப்போ முதல் வருஷம் வரும். இப்போ 2022 இவ்வளோ வேலை அப்படின்னா 2024 என்னன்னு கேட்குறான்னு வச்சுக்கலாமே. அப்போ 2021 1, சரி 23 1, 24 1, அப்போ 2 இயர்ஸ் ஆகுதா? அப்போ 2 வாட்டி போடணுமா? அப்போ 96/100. அவ்வளோதான்ப்பா கணக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 0க்கு இந்த 2 0 காலி, இந்த 2 0க்கு இந்த 2 0 காலி. அப்போ 96 ஸ்கொயர் பண்ணி அப்படின்னா 6 36க்கு 6, மீதி 3, 9 9 54 டபுள் ஆக்கு அப்படின்னா 108 108 ஒரு 111க்கு 1, மீதி 11, 9 9 81 91 92, 9216 × 7, 9216 × 7. இதில் பெருக்கல் வகுத்தல் ரொம்ப முக்கியமான, அதை நம்ம மாற்றி போட்டால் கணக்கே தப்பாயிடும். சரியா? ஸோ கூட்டு வட்டி பெருக்கு வட்டி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து இந்த அளவைகள் பொறுத்த வரைக்குமே நம்ம கழித்தல் பெருக்கல் கூட்டல் வகுத்தல் இதை நம்ம சரியான முறையில் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? அதில் தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது 6 42க்கு 2, மீதி 4, 1 7 1க்கு மீதி 1, 7 14 15 5, மீதி 1, 9 63 64. ஸோ அப்போது என்ன ஆகும்? 2 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது தற்போதைய மதிப்பு என்ன? 64,512 இருக்கா பாருங்க. 64,000 அதோ இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 64,512. அப்போ தற்போது 2 ஆண்டுக்கு முன்னாடி 70,000 ரூபாய் இருந்தது. தற்போதைய மதிப்பு என்ன? 64,512. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. அசல் ரூபாய் 46,000 ஆனது ஓராண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு தனி வட்டி சம்பந்தமான கணக்கு தான். தனி வட்டியில் வந்து அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 46,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 year 9 months. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல, அதான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 52,440. ஸோ இதுலேருந்து நம்ம அசல் 46,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? 46, இது ஒரு 4, இது ஒரு 2 6, 6,000 6,440. சரியா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ தண்ணி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? PNR டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ அப்போ பியோட வேல்யூ தெரியும், என் தெரியும், ஆர் தெரியாது, எஸ் தெரியும். அப்போ இதை வச்சு நம்ம கணக்கு போட்டாலே ஆன்சர். ஓகேவா? அப்போது 46,000 P இன்ட்டு என். என் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 1.9 போட்டால் கணக்கு தப்பாயிடும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மாதத்தில் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன்? அப்போது எல்லாத்தையுமே வந்து ஆண்டா மாத்தான் போடணும். ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னும் போது அது ஆண்டுகளை தான் குறிப்பிடும் தவிர மாதத்தையோ நாட்களையோ குறிப்பிடாது. அப்போ நம்ம என்ன பண்ண, அதை ஆண்டா மாற்றணும். அப்போ ஆண்டா மாற்றணும் அப்படின்னா முதல் எல்லாத்தையும் மாதமாக மாற்றி அதை 12ஆல் வகுத்தா நம்ம ஆண்டா மாறிடும். இப்போ நாட்கள் கொடுத்தா அந்த நாட்கள் நம்ம வந்து 365 நாட்களால் வகுத்தோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும்?
ஆண்டா மாறிடும். அதே மாதிரி தான் அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை மாசம் அப்படின்னா 12 மாசம். அப்போ 1 இயருக்கு ஒரு 12 மாசம். இந்த 12 + இது 9 சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 21 மாசம். அந்த 21 12ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வருஷம் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப 21 12 அப்படின்னா 4 3 12 7 3 21 4 3 12 7 3 21 அப்ப 7/4 வருங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? 7/4 இன்ட்டு ஆர் தெரியாது டிவைட் பை 100 = 6440. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாமா? அடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ ஆர் = 6440 இன்ட்டு மேலே இருக்கிறதுல கீழே வந்துருமா? அப்போது இங்கே 4 இருக்குது. சரியா? 4 மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா கீழே இருக்குது. அது நம்ம மேலே வந்துடும். அப்போ 4 மேலே வந்துடும். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த 460 × 7 வந்து கீழே வந்துடும். 460 × 7 இந்த 2 ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ காலியாயிடும். அப்புறம் என்ன பண்ணலாம்? 7ஆவது படிக்கலாமா? 46ன்னா 2ஆவது படித்து பார்ப்போம். 2 4 3 2 6 இங்கே வந்து பார்த்தோன்னா 3 2 6 2 4 2 4 7ஆவது படிக்கலாம். 1 7 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 28 4 28 மீதி 4 வருமா? 4 28 மீதி 4 42 6 42. ஓகேவா? அப்போ 1 23 23 23 46 அப்போ 4 8 அப்போ 8%. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ கணக்கு நல்லா போட்டுங்க. இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டு 9 மாதம் அப்படிங்கும்போது 1.9ன்னு போடுவோம். இந்த இடத்துல 7/4 போடுறதுக்கு என்ன பண்ணோம்? 1.9 பாயிண்ட் வச்சு போட்டுரும். ஓகேவா? இப்போ வந்து 1.5 வருஷம் அப்படின்னா 1.5 போகிற பற்றி அதுக்கு ஓகே. ஆனால் மாதம் வரும்போது நம்ம தப்பு பண்ணிடுவோம். சரி, அது கொஞ்சம் தெளிவாக கவனமாக போடணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 1.9 மாதங்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டை ஃபஸ்ட்டு வந்து மாதமாக மாற்றி அந்த மொத்த மாதங்களையும் கூட்டி அதை நம்ம 12ஆல் வகுத்தோம் நமக்கு அப்படின்னா ஆண்டாம் வரும். அப்படி மாற்றின பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து வந்து என்னோட வேலையை சப்ஸ்டியூட் பண்ணோம். அதை மட்டும் தெரிஞ்சுங்க போதும். ஓகேவா? இந்த கணக்கில் இருக்கிற ஒரே டிப்ஸாக தான். அடுத்தது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு தான். அடுத்தடுத்த 3 இரட்டை இயல் எண்களின் பெருக்கலை வகுக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தடுத்த 3 இரட்டை எண். அப்போ இரட்டைப்படை என்னென்னது? 2 4 6 8 10 12 போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த 3 8 சொல்கிறாங்க. அப்போ நான் முதல் 3 எடுத்துக்கலாம். எது ஒன்றா எடுத்துக்கலாம். ஓகேவா? முதல் 3 எடுத்துக்கலாம். அப்போ 2 × 4 × 6 4 8 8 6 48. ஸோ இந்த 48ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் 2 வகுப்படும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 48ஆல் வகுப்படும். ஓகே, கரெக்டு. 4மே என்ன பண்ணும்? 12 48 வகுப்படும். 8மே வந்து பார்த்தீங்கன்னா 40 6 48 வகுப்படும். 16மே என்னது? 3 18 16 48 வரும். சரியா? அப்போ இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய 4மே வந்து 48ல் வகுப்படும். 48 வகுக்கக்கூடிய எண் தான். இதில் மிகப்பெரிய எண் எது? 16. அப்போ ஆன்சர் என்ன தான்? 16 தான் சரியானது. நல்லா கவனிச்சிங்க. அதாவது வகுக்கும் மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. அப்போ இந்த 48 வகுக்கக்கூடிய எண் 4மே தான். ஆனால் இதில் மிகப்பெரிய எண் எது? 16. அதான் ஆன்சர். ஓகேங்களா? இது கொஞ்சம் நம்ம கரெக்டாக யோசிச்சு போட்டாலே கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது 2, 4, 12, 48, 240 அப்படியே டேஷ் கொடுத்துறேன். அப்போ என்ன அடுத்து வரக்கூடிய எண் எடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 2 4 240. அப்போ 2 4 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எண் தொடர் வரிசை என்ன பண்ணுவோம்? எதனா ஒரு இரட்டைப்படை ஒற்றைப்படை அந்த மாதிரி எண்கள் வகையில் வருதான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றைப்படை எண்ணும் இல்லை, இரட்டைப்படை எல்லாமே இரட்டைப்படை எண் தான். ஆனால் அடுத்த எண்கள் கிடையாது. சரியா? ஸோ அப்போது அடுத்து வந்து பார்த்தோன்னா கூட்டி கழித்தி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டிருக்காங்க அப்படின்னா இது 2 ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் போயிட்டே இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் அதிகமாக ஆகுது அப்படின்னா போக போக அப்போ கூட்டி இருந்தால் கண்டிப்பாக கம்மியானது தான் உயர்ந்திருக்கும். பெருக்குனா மட்டும்தான் அதிகமான நம்பர் வந்து மாறிட்டே போயிட்டு இருக்கும். சரி, அப்போ ஏதோ பெருக்கிருக்கான்னு பார்க்கலாம். அப்போ 2க்கும் 4க்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தா 2 2ஆல் பெருக்குனா 4, 4 வந்து 3ஆல் பெருக்குனா 12, 12 4ஆல் பெருக்குனா 48. அப்போ 48 5ஆல் பெருக்குனா 240. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 240 6ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். ஸோ அப்போ என்னென்னா அடுத்தடுத்து ஒரு நம்பரை கூட்டி அதால் பெருக்கியிருக்காங்க. அடுத்தடுத்து ஒரு நம்பரை கூட்டி அதால் பெருக்கியிருக்காங்க. அப்போ 2 4 4 12 12 48 48 5 240. அப்போ 240 × 6 போட்டிங்க அப்படின்னா 0. 4 24க்கு 4 மீதி 2 6 12 1440 இருக்கா பாருங்க. சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி எத்தோட கொடுத்தேன் அப்படின்னா உடனே நமக்கு ஆன்சர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பண்ணி ஆன்சர் வரும். ஓகேவா? இதிலே உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும்
ஒரே செகண்டோட அந்த கணக்கை போட்டுடலாம். அரை மணி நேரம் யோசிச்சாலும் போட முடியாத கணக்கெலாம் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து எப்படி சொல்லுறது, நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு சின்ன மைனூட்டில் நம்ம வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்டெப்பு ஒரு ஃபார்முலாம் கிடையாது. அது இஷ்டத்துக்கு போடலாம். நீங்களே கூட ஒரு 100 நம்பர் சிஸ்டம் கணக்கு வந்து உருவாக்கலாம். அதான் என்னுடைய ஸ்பெஷல். ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? இதான் வந்து கேள்வி. சரியா? ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியேட்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியல, இந்த மாதிரி இப்படிதான் இருக்கும். இங்கே வந்து ஸ்க்ரீன் இருக்கும், இங்கே வந்து சேர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, அப்படி அந்த எல்லாருக்கும் பார்வை தெரியுற மாதிரி. ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்லுறது, இங்கே வந்து ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், ஏன்னா இந்த பக்கம் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாதுன்னும் போது இப்படி வச்சிருக்கான்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ என்ன பண்ணால் ஸ்க்ரீன் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் என்ட்ரி என்ன வச்சுருக்கான்னு வச்சுக்கலாமே. அப்போ என்னன்னா முதல் இருக்கையில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இருக்கையில் வந்து 20 தானே சொல்கிறாங்க, 20 சீட் இருக்கான் ஃபர்ஸ்ட் இருக்கைகளை. ஓகேவா? இது 30 இருக்கு வைக்கலாம், 13th ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்கு அப்படின்னா அப்போ 13th ரோவில் எவ்வளோ சீட் இருக்குன்னு தான் கேள்வி. சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கையில் 20 சீட் இருக்கு, அப்போது 13th இருக்கையில் எவ்வளோ இது இருக்குன்னு தான் கேட்குறாங்க. சரியா? இதில் என்ன ஒரு க்ளூ கொடுத்தோன்னா, ஒவ்வொரு இருக்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கூட்டிகிட்டே வருது. அப்போ முதல் இருக்கை 20, 2 22, அப்புறம் பார்த்தா 24, அப்புறம் 26, அப்புறம் 28, அப்புறம் 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் நம்ம பெருகிட்டு போகணும். ஓகேவா? இதை இப்படியுமே நீங்கள் பெருகிட்டு போய் போடலாம், இப்படி ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னு இது ஒரு ஃபார்முலா இருக்குது, அப்படியும் போடலாம். ஓகேவா? இல்லை மூணாவது மெத்தட்னா இன்னும் ரொம்ப ஷார்ட்டான மெத்தட், எப்படி நான் சொல்ல பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு எவ்வளோ இருக்குது, 20 இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம எவ்வளோ தேவை, 30வது இருக்கை தேவை. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 30 கழிச்சிங்க அப்படின்னா 29 இருக்கை நடுவில் இருக்கு. அப்போ ஒரு இருக்கைக்கு 2 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ 29 இருக்கைக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? அப்போ 9 2 18க்கு 8 மீதி 1, 2 4 1 5 58. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருக்கை எவ்வளோ இருக்கு, 20. இது அடுத்து இருக்கக்கூடிய 29 இருக்கைக்கு 58. அப்போ அந்த 30வது இருக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 2 5 7, 78 இருக்கை இருக்கும். அப்போ முதல் இருக்கையில் 20 இருக்கு அப்படின்னா 30வது இருக்கையில் எவ்வளோ இருக்கும், 78 இருக்கைகள் இருக்கும். சரியா? சரி, இங்கே நம்ம இதில் நம்ம என்ன ஒரு கணக்கு தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் இருக்கையில் 20, அப்போ 30வது இருக்கையில் என்ன பண்ணுவோம், 30 × 3 2 6 60, 60 + 1 20, 60 + 1 20 80ன்னு போடும். ஓகே, இங்கே லக்கிலி வந்து ஆப்ஷனில் வந்து 80 கொடுக்கல, இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம அப்படி போடக்கூடாது, ஏன்னா இங்கே முதல் இருக்கையில் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்து வரக்கூடியது அடுத்து எவ்வளோ இருக்குதா இருக்குது, 29 இருக்கையில் தான் கவுண்ட் ஆகும், 30 இருக்கை வராது. சப்போஸ் இந்த இருக்கை கொடுக்காம தானே ஓகே. ஓகே, ஆனால் கொடுத்துட்டாங்க. சரி, அதை கொஞ்சம் கவனமாக போடுங்க, ஏன்னா இந்த கணக்கில் வந்து நான் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. இரு பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றின் முக மதிப்புகளின் கூடுதல் 8ஆக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்ன? ஸோ 2 பகடை உருட்டுறாங்க. சரியா? 2 பகடைகளை உருட்டுறாங்க. அந்த 2 பகுதியிலும் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல். இப்போ எக்ஸாம்பிள் முதல் பகுதியில் வந்து இப்போ நம்ம போடல மொத்தமாக எத்தனை வாய்ப்பு வரும், 36 வாய்ப்புகள் வரும். இது நம்ம அள்ளி வந்து காமிச்சிருக்கேன், அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், போன கணக்கில் தான் பார்த்துருப்போம். ஓகே, அதாவது 1, 1, 2, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 இப்படி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 1 ஆரம்பித்து 2, 6 வரைக்கும் வரும். அப்புறம் 3, 4, 5, 6, 1 ஆரம்பித்து இன்னும் 6, 6 இப்படி முடியும். ஸோ இது மொத்தமாக எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 36 வாய்ப்புகள் வரும். ஏன்னா ஒரு வரிசையில் 6 அப்படின்னா மொத்தம் 6 வரிசை அப்படிங்கும்போது 6 6 36 வாய்ப்புகள். இதில் எந்த 2 எண்களை வந்து கூட்டும்போது நமக்கு 8 கிடைக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 6 கூட்டினா கிடைக்கும், 2 6 கூட்டினா 8. அந்த மாதிரி எத்தனை வாய்ப்புகள் பார்க்கலாம். 2, 6 இதை கூட்டினா முக 8. அதே மாதிரி 2 6 வருதுன்னா 6 2 ஒன்று வரல, அப்போ 6 2, 6, 2. அடுத்து பார்த்தோன்னா 4, 4 வரும், 4 4 கூட்டினா 8. அடுத்து பார்த்தோன்னா 3, 5 வரும், அடுத்து 5, 3 வரும். ஸோ இது மட்டும் தான் வரும்.
இந்த 5 எண் அந்த 5 வாய்ப்புகள் தான் இருக்கு. சரியா? ஸோ அப்போ 5 வாய்ப்புகள், மொத்த வாய்ப்புகள் 36. ஓகே, நமக்கு தேவையான வாய்ப்பு என்னது? இது எல்லாத்தையும் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா 8 கிடைக்கும். வேற எதையும் கூட்டினாலும் நமக்கு 8 வராது. ஓகேவா? ஸோ அப்போ இது கிடைக்கான தேவையான வாய்ப்புகள் 5. அப்போ 5/36. அப்போ என்னுடைய நிகழ்வு என்னது? 5/36. இங்கே கணக்கில் வந்து வாய்ப்புகள் மட்டும் தான் கேட்குறாங்க. எத்தனை வாய்ப்பு மொத்தம்? 5 வாய்ப்புகள். சரி, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்த கணக்கு. ஸோ இந்த நிகழ்வு ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய டாபிக். ஓகேவா? அடுத்தது, ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் வந்து கேட்குறாங்க. சரியா? சரி, ஓகே. ஒரு மாணவன் எடுத்துக்கலாமே. நிமிஷம், மினிட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ். சரி, பேஜஸ்னா பி தானே வரும். பேஜஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் வச்சுக்கலாமே. அப்போ என்ன பண்ணால் 15 நிமிஷத்தில் என்ன பண்ணுற, எத்தனை பக்கத்துக்கு போட முடியுது? 21 பக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் டைப் பண்ண முடியுது. 15 நிமிஷத்தில் 21 பேஜ் வந்து டைப் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது அவனுக்கு 84 பக்கங்கள், 84 பேஜஸை வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நிமிஷம் தேவைப்படும் தான் கேள்வி. சரிங்களா? ஸோ இப்போ அப்படின்னு நம்ம வச்சுங்க, அப்போது நிறைய பேஜஸ் அடிக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும். அப்போ பக்கங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க டைப் பண்ண வேண்டிய நேரமும் அதிகரிக்கும். அப்போது பக்கங்கள் அதிகரிக்கும் போது நேரம் அதிகரித்தால் ரெண்டும் ஒரே அதிகரிக்கும் போது அதிகரிச்சு அப்படின்னா நேர்மாறல். நேர்மாறல் என்ன சொல்லியிருக்கேன்? தலைகீழாக போடணும். அப்போ 21/80 84/21 இன்ட்டு 15. அப்புறம் 7 3 21, 5 3 5, 1 7, இங்கே வரும் 1 7 2 14. அப்போ 12 5 60. அப்போ 60 நிமிடங்கள் ஆகும். ஸோ அப்போ அந்த 84 பக்கங்களுக்கு தட்டச்சு செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? 60 நிமிடங்கள் வந்து 1 மணி நேரம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, 1 மணி நேரம்னாலும் கரெக்டு தான், 60 நிமிடங்கள் அப்படின்றாலும் கரெக்டு தான். சரிங்களா? ஓகே, அடுத்தது சரி, அது கடைசி சம் தான். ஸோ கடைசி 10வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி சம்மு. a/b = 3/5, b/c = 4/7 எனில் a/b/c என்பது என்ன? ஆக்சுவலாக இந்த கணக்கை வந்து இது நம்ம பார்த்துருப்போம். எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா a/b = 3:5, b/c = 4:7. ஓகே, இப்படி கொடுக்கும்போது நம்ம a/b/c வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இங்கே பார்த்தா a/b, b/c கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃப்ரண்ட் சைட்னாலும் அருள் தான், இப்படினாலும் அருள் தான். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கணக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரண்ட் அப்படின்னா இது வந்து பேக் சைட். ரெண்டுத்தும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் ரெண்டுமே என்ன தான்? ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி தான். சரிங்களா? ஸோ ஒரே மெத்தட் தான். பை போட்டாலும் சரி, இதுமாதிரி ஈஸ்ட் போட்டாலும் ரெண்டும் வகுத்துல தான் குறிக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ நமக்கு a/b/c தேவை. அப்போ a/b/c, a/b ஃபர்ஸ்ட் போடுங்க 3:5, அந்த அதுக்கு நேரா. b/c வரும் b-க்கு நேரா. ஆல்ரெடி 5 இருக்கு, இது பக்கத்துல போனோம்னா கீழ் வரிசை. இது முதல் வரிசை முடிஞ்சு போச்சு, இது ரெண்டாவது வரிசை. இது வந்து a/b, இது b/c வரிசை. இப்போ என்ன பண்ணலாம்? b/c போட்டிங்க அப்படின்னா b எவ்வளோ இருக்கு? 4:7. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல 2 இடம் எம்டியா இருக்கு. அப்போ எம்டிஆர் எடுத்துலாம் சொல்லியிருக்கேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் இங்கே போடுறோம். மேலே கீழே எடுத்துலாம் போடக்கூடாது, பக்கத்தில் இருக்குதான் நம்ம எடுத்து போடணும். ஓகேவா? சார் இங்கே 3 இருக்குது, இதுவும் பக்கம் தான். இது பக்கம் கிடையாது, இதுக்கு ஆப்போசிட். இதுதான் வந்து பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? அப்போ 4, இங்கே 5. இப்போ பிறகு பார்க்கலாம். 3 நாங் 12, 5 நாங் 20, 5 7 35. சரியா? ஸோ அப்போ 12 20 35 இது 3த்தையும் தானே பொதுவாக நம்மளால் வகுக்க முடியும் கேட்டிங்கன்னா எதுவுமே வகுக்க முடியாது. அப்போது இதனுடைய விகிதம் என்ன? 12:20:35 இருக்கா பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 12:20:35. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 10 வினாக்களை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் ஒரு 10 வினாக்களோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை பார்க்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வந்து பார்த்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா துரோணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கும். அந்த சேனல் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோ, இதுக்கப்புறம் போட வீடியோ எல்லாமே ஆர்டராக வந்து நம்ம அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.